வணக்கம். நான் ஷர்லி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். அதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த அளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நல்ல பெரிய தக்காளியை ஒன்று எடுத்துருக்கிறேன். பெப்பர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, எண்ணெய். இது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம கடாயில் அரைச்சி வச்சுக்க தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நாம் மஞ்சள் தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே ஸ்லிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம பெப்பர் பவுடர் போடுவோம். இந்த சிக்கன் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அதிக மசாலாவெலாம் கிடையாது. உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் கம்மியாக இருக்கும். அதனால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். இதில் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னு தேவையில்லை. கலந்துட்டு நல்லா மூடி வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. உங்களுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா ட்ரையாக வரதுனால எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. சிக்கன் நான் கம்மியாக தான் போட்டுருக்குறேன். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் நான் 1 ஸ்பூன் போட்டுருக்குறேன். வேறு எதுவுமே நம்ம மசாலா எதுவும் போடல, காரமெல்லாம். அதனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா செவந்து வரும்போது கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கனெல்லாம் உங்களுக்கு இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா அயன் குறைபாடு இல்லாமல் இருக்கும். ஒரு நிறைய பேருக்கு அனிமிக் ஆகுது. அது இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு கடைசியாக நாம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே உங்களுக்கு கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.